ஹாய்ங்க. வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். இன்றைக்கி கொஞ்சம் பொருட்கள் தாங்க கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி கிடைக்கிறது போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் நேரம் இல்லாததுனால என்னால் போட முடியலைங்க. இப்போ இருக்கிற பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கேன் நான். வேணுன்றதை டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள். நிறுத்தி உங்களுக்கு ஜூம் பண்ணி நிதானமாக பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள் தான் இருக்குது, பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்குறது ஒரு லேம்புங்க, விளக்கு. பழசு, ரொம்ப பழசு தான். ஒரு சிலர் இதில் ஆயில் வாய் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஆயில் ஊற்றி விளக்கேற்றவும் செய்கிறாங்க. சுத்தமாக கழுவிட்டு கிச்சன்லேயும் ஆயில் ஊற்றி வச்சுக்கிறாங்க. பிரான்ஸ் தான் இது. நல்லா அழகாக இருக்குது. 1200ங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நேப் அவ்வளோ அழகாக திருகு நிறைய இருக்குது அதில். 1200 ரூபா. நல்லா இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அளவு பார்த்துக்கோங்க. ஒரு 6 இன்ச்சு இருக்குங்க, அவ்வளோதாங்க, நிறைய இல்லை. 6 இன்ச்சு இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா தெளிவாக இருக்குங்க. சும்மா வாஷ் பண்ணி அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா பக்கமும் காட்டியிருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு புக் மாடல் பாக்ஸுங்க. இதுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கீங்க. ஒன்று தான் கிடச்சிருக்கு. யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லா லாக் ஆகுதுங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சு இருக்குங்க. உயரம் ஒரு 1 இன்ச்சு இருக்கும், அவ்வளவுதான். 1 இன்ச்சு, 4.5 இன்ச்சு, 4.5 இன்ச்சு. ஆனால் புக் மாடல்லே இருக்குது. அந்த காலத்தில் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு இந்த புக் ஷெல்ஃபில் வச்சுருவாங்களாம், பத்திரமா இருக்கிறதுக்காக. இது மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்களாம். ஆனால் யார் வந்தாலும் என்ன புக் ஷெல்ஃபில் என்ன இருக்க போதுன்னு போயிடுவாங்க இல்லையா. அதனால் அவங்களுடைய ஒரு பாதுகாப்பு எப்படியெல்லாம் இருந்திருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பிராஸ் தாங்க அது. இது பிரான்ஸ் உருளிங்க. நல்லா கனமாக இருக்குது. டபுள் மவுத்துன்னுவாங்க இல்லையா. மேலே ஒரு பக்கம் வாய், அதுக்கப்புறம் குறுகலாக, அதுக்கப்புறம் கீழே கடாய் மாதிரி இருக்குது. எப்போவுமே ரவுண்டாக குமிழ் இருக்கும். இதில் வட்டமான பீடம் இருக்குது. ஒரு 5 இன்ச்சு, 4.5 தான், 4.25 இன்ச்சு இருக்குங்க, அவ்வளோதான். ஒரு 1.5 to 2 இன்ச்சு உயரம். இதோட ரேட்டு 2300ங்க. நல்ல கனமாக இருக்குங்க. 2300, 2300 ரூபா. நல்ல வெயிட்டுங்க இது. என்கிட்ட உருளி வாங்கினவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு வெங்கல கப்புங்க. பிரான்ஸ் கப், வெங்கலம். நல்லா சூடாக காஃபி குடிக்கலாம், சில்லுன்னும் பயன்படுத்தலாம். உயரம் அகலம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு 1800ங்க. நல்ல ஹேண்ட்லாம் அப்படி இருக்குது. வெயிட்டும் கூட நல்ல வெயிட்டு. பாதம் வச்சுருக்கு. நல்ல பாதம் கீழே வச்சோம்னா கீழே விழாமல் இருக்கிற அளவுக்கு பாதம் வச்சுருக்கு. இது ஒரு பன்னீர் சொம்புங்க. பிராஸ் தான், பிரான்ஸ் கிடையாது. ஒரு 9.5 இன்ச்சு இருக்குது. டிசைன் பாருங்கள். இதில் இருக்குங்க, உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியுது பாருங்கள். பார்த்துட்டு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டு 900ங்க. 900 ரூபா. பன்னீர் சொம்பு இது 900 ரூபா. ஓப்பன் பண்ணி ஊற்றுற அளவுக்கு தான் இருக்குது. 900. பன்னீர் சொம்போட ரேட்டு 900 ரூபா. இது ஒரு சின்ன தவ சொம்புங்க, குட்டியான தவ சொம்பு. இது கொஞ்சம் 50 ருபீஸ் லெஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா 900, 900 ரூபா. இது கொஞ்சம் அரிதான பொருளுங்க. பாருங்கள் என்னன்னு சொல்கிறேன்னு. புட்டுக்குடம் வெங்கலத்தில் உங்களுக்கு நிறைய கிடச்சிரும். ஆனால் பிராஸில் கிடைக்கிறது கஷ்டம். பித்தளை இது, பொன் பித்தளை. நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கோம். வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும். ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு அந்த சொம்பு இருக்குது. நல்லா ஹைட்டு நீட்டு புட்டு எடுக்கலாம். புட்டு குடத்தோட அளவு பாருங்கள். அப்போ தான் இது ரெண்டோட அளவு நம்ம பார்க்க முடியும். அந்த கழுத்து பாருங்கள், ஒரு மாதிரி டிசைனாக அந்த டம்ளர் டைப்பில் இருக்குது. இந்த மேல் என்ன சொல்கிற குடலை எப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போய் நிற்கிற அளவுக்கு அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 8-8.5 இன்ச்சு இருக்குது.
இது ஒரு 8 இன்ச்சு பிடியோடு இருக்குது. நல்லா அமைப்பாக இருக்குங்க. இதில் சில்லும் இருக்குங்க. சில்லு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், எங்கன்னா விழுந்தால் தொலைஞ்சிரும்னு சொல்லி. அதனால் நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நான் சில்லோடு கொடுக்குறேன். இதோட ரேட்டு 1900. இது பித்தளை தாங்க, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது போய் அப்படியே நல்லா அழகாக லாக் ஆகிற மாதிரி இருக்குங்க. ப்ரான்ஸில் கூட நான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நான் பார்த்ததில்ல. நல்லா அழகாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 1900, 1900 ரூபா. அடுத்ததான் நம்ம பார்க்குறது விளக்குங்க. நீங்கள் கேட்பீங்க இல்லையா, என்ன சொல்கிறது, கலசம் மாடல் விளக்கு. முந்தி ஒரு என்னோடய ஸ்டார்டிங் பீரியடில் ஒன்று போட்டேன் நான், ரெண்டும் செட்டாக. ரீல்ஸ் இதுலேயும் போட்டோம், ஷார்ட்ஸ்லேயும், அப்புறம் வீடியோலேயும் போட்டோம், எடுத்தாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிட்டு கூட நல்ல வெயிட்டு, உயரமும் நல்லா இருக்குது. இது பாருங்கள், இந்த இந்த இது காட்டணுன்றதுக்காக தான் நான் இந்த கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், தெளிவாக இருக்குது. 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். எனக்கு 2 தான் பிரிஞ்சுது. உங்களுக்கு 3 பார்ட்டாக பிரிக்குதுன்னா 3ஆக கூட பிரிச்சுக்கோங்க. எனக்கு 2 பிரிஞ்சுது. நான் அது உங்களுக்கு காட்டியிருக்கேன். நல்லா அருமையான அமைப்பில் இருக்குங்க. பின்பக்கமும் பார்த்துருங்க, எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்புவேன். இது வெயிட்டு அளவு காட்டியிருக்கேன். வெயிட் வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு 4 கிண்ணம் காய்கறி கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுங்க. நல்ல டின் கோட்டிங்கோடு இருக்குது, நல்ல அமைப்பாக. இது பார்த்திங்கன்னா வடித்தட்டு. சாரி, நான் அதை இது முன்னாடி சொல்கிறதுக்கு அதை சொல்லிட்டேன். வடித்தட்டு. சவுண்டு வருதுங்க, ரெக்கார்டிங்கில் வரல உங்களுக்கு. ஆனால் நான் இது பிரான்ஸுன்னு சொல்ல வரல. நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் தட்டி பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அதோட ரேட்டு 1300. அந்த தட்டோட ரேட்டு 1300 ரூபா. இது பார்த்திங்கன்னா அந்த 4 கிண்ணம் சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாக டின் கோட்டிங்கோடு இருக்குது. டின் கோட்டிங் போடுறதுக்கே 400, 500 வாங்கிடுறாங்கங்க. இது அழகாக நம்ம பூஜைக்கும் பயன்படுத்தலாம். பெரிய பூஜை பண்ணும்போது மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் வைக்கலாம். இல்லை வீட்டில் காய்கறி கூட்டு குழம்பு வச்சுக்கலாம். அதோட ரேட்டு 1400, 1400 ரூபா. பார்த்திங்கன்னா சோத்து பலகை, அந்த காலத்து சோத்து பலகை. ஆனால் இப்போ நாம் வெஜிடபிள் கட்டராக பயன்படுத்துகிறோம். அதோட அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வாழைப்பூ மாடலு, ரொம்ப அழகான அமைப்பில் இருக்குது. இதோட ரேட்டு 1200, 1200 ரூபா. ரோஸ்வுட்டுங்க, அது ரோஸ்வுட்டு பலகை. இது நான் உங்களுக்கு முந்தி போட்ட ஒரு கொக்கி தான் இது. வெங்காய கூட மாட்டலாம், பூஜை பொருள் எதனா மாட்டி வைக்கலாம், விளக்கு மாட்டி வைக்கலாம். 2 வேணுனாலும் கேளுங்க, தரேன். இது ஒரு வாத்துங்க. அது அதனோட இறகு கூட அதில் தெரியுது, அவ்வளோ அழகாக. இந்த ரொம்ப ஆன்டிக் இது. இதோட ரேட்டு 1300ங்க. சின்னது தான், ஆனால் 1300 ரூபா. இந்த கரண்டிங்க கொஞ்சம் லேசாக தான் இருக்குது, 600. இதோட ரேட்டு 600. இது ஒன்றா அனுப்பலைங்க, 2 சேர்த்து அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் அதுவும் சேர்த்து 1200 போட்டுக்கலாம். 1200, ரெண்டும் ஒன்றா தான் கொடுக்குறேன். அடுத்ததெல்லாம் தனித்தனியாக கொடுக்குறேன். இது 1300 வேண்டாம், 1200. கை வேலைப்பாடு செஞ்சது 1200 ரூபா. இது 700. நெய் எடுக்கிற கரண்டி. லாஸ்ட்டாக காட்டுறது அதுவும் நெய் எடுக்கிற கரண்டி தான், 800. இதோட ரேட்டு 800. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கேட்டாலும் கொடுக்குறேன், தனித்தனியாக கேட்டாலும் கொடுக்குறேன். இது ஒன்று கடைசியாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பொருள், பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது உள்ள கீழே இருக்கிற குமிழோடது 4 இடம் அது காட்டுது. அந்த இடத்துல மூடி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருக்குது டிசைனு. ப்ராஸ் தாங்க, நகை வைக்கிற பெட்டியாக வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க வட்டியான பெட்டி அப்படின்றாங்க. இடுப்புக்கு கட்டுவாங்க இல்லையா, மேகலை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வைக்கிற பெட்டின்றாங்க. இப்போ நாம் அவ்வளோ வட்டியானெல்லாம் வாங்கி வைக்க முடியாது. ஜுவல்ஸ் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். வளையெல்லாம் நெளியாமல் அழகாக பத்திரமாக இருக்கும். 7 இன்ச்சோ 8 இன்ச்சோ இருக்குங்க. உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கனமாக இருக்குது. 800 கிராம் வெயிட் இருக்குது. 800, 850 வெயிட் இருக்குது. நல்ல கனமாக இருக்குது. பெட்டிக்குள்ளே பீரோவில் வச்சு அழகாக பூட்டிடலாம், லாக்கரில். அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நான் அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க கூப்பிட்டு ஏன் வீடியோ போடுறது இல்லைன்னு. தேங்க்யூங்க.